மருத்துவ குணம் கொண்ட ஆட்டு நுரையீரல் தொக்கு ரொம்பவே சுவையா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடைகள்லேயே இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை ஆட்டு நுரையீரலை கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்து 2 தடவை இல்லை 3 தடவை நல்லா அலசிட்டு எடுத்துக்கணும். இந்த நுரையீரல் தொக்கை நம்ம குக்கரில் செஞ்சாதான் நல்லா வெந்து வரும். இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு பொடியை நறுக்கின 2 வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயத்திலே கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சள் தூள், நம்மளோட சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். இந்த தொக்குக்கு வெங்காயம் தக்காளி சமமான அளவில் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். 2 பழுத்த தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூடவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தனியா 2 சேர்த்து அரைச்ச தூள், 3/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது மட்டும் கொஞ்சம் தூக்கலாக சேர்க்கணும் இந்த தொக்குக்கு. 1 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த நுரையீரலையும் அதிலேயே போட்டு நல்லா வதக்கிட்டு குக்கரோட மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அந்த சூட்டிலே நல்ல உப்பு காரம்லாம் நுரையீரலில் இறங்கி நல்ல இது மாதிரி எழும்பி வரும். மறுபடியும் இதை நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு நல்ல கொதிக்கிற வெந்நீர் சேர்த்துட்டு இப்போ இதை 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். 10 விசில் விட்டால் தான் இது நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஈரலோட டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக வேணும்னாலும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி தொக்கு பதத்துலேயும் இறக்கி விட்டுடலாம். கடைசியாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டு இறக்கி விட்டுட்டோன்னா நல்ல சுவையான ஆரோக்கியமான ஆட்டு நுரையீரல் தொக்கு ரெடி ஆகிடும்.